ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சர்க்குலர் மேக்ஸுக்கு எப்படி கிளாத் கட் பண்ணணும், ஸோ எப்படி யோக் பார்ட் ஸ்கர்ட் பார்ட் எல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை எப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம யோக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சாரீ கிளாத் ஒன்று கட் பண்ணியிருக்கோம், சாட்டன் லைனிங் ஒன்று கட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கிளாத்தையும் பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பின் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேஸ்டிங் ஸ்டிச், ஸோ இதை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்னா அட்டாச் பண்ற மாதிரி ஒரு கிளாத்தை ஆக்கிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காட்டன் லைனிங் எடுத்து ரைட் சைட், ஸோ கிளாத்தோட ரைட் சைட் ஃபேஸிங் இந்த கிளாத் இப்படி போட்டுட்டு அகைன் இதில் வந்து சுற்றி பின் பண்ணிட்டு இந்த நெக் போர்ஷனை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக குர்த்திக்கெலாம் பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான். நெக் போர்ஷன் மட்டும் ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த நெக் போர்ஷனில் இந்த பார்டர் நான் வந்து கொடுக்க போகிறேன். போர்ஷனில் இந்த டபுள் சைட் பார்டர் இருக்கிறத சிங்கிள் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டு இந்த நெக் போர்ஷனில் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ உங்கள் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெக்கெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ பேக் சைட் நான் இந்த மாதிரி ஒரு நெக் மாடல் கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் போட்டுட்டு நம்ம லைனிங் எடுத்து பிளேஸ் பண்ணிட்டு ஸோ நெக் போர்ஷன் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக் போர்ஷனில் இந்த இடத்துல நம்ம நாட் கொடுக்க போகிறோம். ஸோ நாட் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இது மாதிரி இதை ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஸ்கர்ட் போர்ஷனுக்கு ஆல்ரெடி நம்ம பின் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, ஸோ கீழே இருக்க ஸ்கர்ட் போர்ஷனுக்கு ஆல்ரெடி நம்ம கட்டிங் வீடியோவே பார்த்தோம். ஸோ கீழே நமக்கு ஜாயின் போடுற மாதிரி வந்துச்சுல, அதில் பின் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதையுமே அந்த பின்னுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ இன்ச்சஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்களோ அவ்வளோ இன்ச்சஸில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சஸ், ஸோ 4 லேயருக்குமே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ஸ்கர்ட் போர்ஷன் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் இதுக்கு லைனிங் கிளாத், ஸோ லைனிங் கிளாத்லையுமே இதே மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சுருப்போம், அதையுமே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சாட்டன் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா அட்டாச் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதை ஒரு கிளாத் ஆக்குறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா இது நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத்தை இது மேலே ப்ளேஸ் பண்ணி நெக் போர்ஷன் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன நெக் டிசைன் கொடுக்குறீங்களோ அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு சிசர் கட் போட்டுட்டு இதை நம்ம டேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டேர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணிட்டோன்னா இந்த நெக் போர்ஷன் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்கில் வந்து என்ன டிசைன் கொடுக்குறோமோ நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த பார்டரை 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் இந்த நெக் போர்ஷனில் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இந்த பார்டரை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி நம்ம பேக் போர்ஷனையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பேக்கில் நம்ம இந்த டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி பேக்கில் வந்து ரோப் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ரோப் வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போதே அந்த யூ ஷேப் இருக்குல்ல, அந்த இடத்துல ரோப்பை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி நெக் ஷேப் கொடுத்துருக்கோமோ அந்த ஷேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த நெக் போர்ஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த நெக் டிசைன் இப்படி தான் நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா டீப் நெக்காக நீங்கள் போடுவீங்கன்னா இந்த டிசைன் இருக்கு இல்லையா, கீழே இருக்க டிசைனை இன்னும் நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம். ஸோ நான் டீப் நெக்காக போட மாட்டேன், அதனால் நான் குட்டியாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த நெக்லேயுமே உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ லைனிங் கிளாத் நமக்கு நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு போயிடும். ஸோ பேக் சைடில் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடணும். இப்போ நான்
ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கீழே நான் பார்டர் கொடுத்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாத் வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஸ்லீவோட கிளாத் வந்து எக்ஸஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு ஸ்லீவோட கிளாத்தை இன்சைடாக, ஸோ ஷோல்டர் சைடை இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து கிளாத் பிசுறாக தெரியாது. ஓகே, ஸோ ஸ்லீவ் சைடு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாத் வந்து தெரியாது. ஸோ அதனால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம யோக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நான் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் பெய்டு கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெய்டு கிளாஸோட ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ லைனிங் கிளாத்தில் கீழே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 கிளாத்துக்கு மட்டும் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போடணும். சேம் அதே மாதிரி மெயின் கிளாத்லேயுமே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போடணும். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்களோ அவ்வளோ இன்ச்சஸை ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நான் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ அட்டாச் பண்ண கிளாத்தை வந்து இப்படி திருப்பி இதுக்கு மேலே நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து எடுத்திங்கன்னா இது நமக்கு ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் வந்து ஒன்று கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க ஸ்கர்ட்டு போர்ஷனை யோக் பார்ட் கூட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் யோக் பார்ட்டில் இந்த மாதிரி சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்லீவ் போர்ஷன் கிட்டே இருந்து நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது கீழே இருக்க ஸ்கர்ட்டு போர்ஷனுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா? ஸோ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைன் ஸோ ஒன்றா இருக்க மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளாத் எடுத்து நம்ம யோக் பார்ட்டில் அட்டாச் பண்ணணும். ஓகே, இப்போ யோக் பார்ட்டோட ரைட் சைடு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ரைட் சைடுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்கர்ட் பார்ட்டோட ரைட் சைட் உள்ளே இருக்கணும். ஸோ ரைட் சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஓகே, இதே மாதிரி 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். எண்ட் ஆகும்போது கரெக்டாக 2 கிளாத்துமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது யோக் பார்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்கே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கீழே லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் டோட்டலாக 4 கிளாத் இருக்கும். அந்த 4 கிளாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிட்டு ஒரு 2 or 3 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த மாதிரி 4 கிளாத்தும் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தை தனியாக ஸ்டிச் பண்ணணும், மெயின் ஃபேப்ரிக்கை தனியாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ லாக் ஸ்டிச் போட்டு நீடில் வெளியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனிங் கிளாத் 2த்தையும் உள்ளே தள்ளிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததும் மெயின் கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ சைடு இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இதே மாதிரி அடுத்த சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ் பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கீழ் பாட்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கரெக்டாக கட் பண்ணியிருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி சர்க்குலர் கட் பண்ணும்போது நமக்கு அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மேலே எங்கேயாவது போட்டுட்டு நீங்கள் கீழே வந்து ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கீழ் பாட்டம் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி 1 ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
ஓகே, இப்போ இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது மெயின் கிளாத்தையும் அதே மாதிரி ஒன் ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா இது நம்ம கிராஸாக கட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் பொறுமையாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து பார்டர் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ சாரீலேருந்து எடுத்த பார்டர் எனக்கு நிறையவே மீதி இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக நான் கீழ் பாட்டமுக்கு ஃப்ரண்ட் சைட் மட்டும் அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதோட ஃபைனல் அவுட்லுக் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ளார் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாராகவே நமக்கு கிடைக்கும். ஸோ சர்க்குலர் பண்ணும் போது இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ளாராக நம்ம கிளாத் வந்து கிடைக்கும். நெக் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிளாஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸை இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னாலும் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வேறு என்ன கிளாஸ் அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைலரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.